அடிப்படை சட்டங்கள், ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வின் லா சேம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இப்போ செக்ஷன் 88 சிபிசி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இடைப்பாத்திய வழக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களில் யாராவது சொல்ல முடியுமா? இங்கிலீஷில் என்ன டேர்ம் இருக்கு? இன்டர் பிளீடர் சூட் அப்படின்னு சொல்கிறது செக்ஷன் 88 சிவில் ப்ரொசீஜர் கோடில் இருக்கு. நாம் என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் மேலே, சப்ஜெக்ட் மேட்டர் மீன்ஸ் மணியாக இருக்கலாம், மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், அல்லது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம். அப்படிப்பட்ட சப்ஜெக்ட் மேட்டர் மேலே உரிமை இருக்கக்கூடிய நபர், இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய நபர், பொசஷன் வச்சிருக்கக்கூடிய நபர் பொதுவாக சிவில் சூட்டை ஃபைல் பண்ணுவார் அப்படின்னு தான் நாம் பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த இன்டர்பிளீடர் சூட்டுங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானது. அந்த சப்ஜெக்ட் மேட்டரில் உரிமையே இல்லாத ஒரு நபர் வாதியாக இருந்து இந்த கேஸை ஃபைல் பண்ணுறாரு. நீங்கள் தெருவில் நடந்து போய்கிட்டு இருக்கீங்க, ஒரு மணி பர்ஸு கீழே கிடக்குது. நீங்கள் ரொம்ப நல்லவர் இல்லையா, அதனால் அந்த மணி பர்ஸை எடுத்து பார்க்குறீங்க. இது யாருடைய பர்ஸு அப்படின்னு விசாரிக்கிறீங்க. உங்களுடைய இன்டென்ஷன் என்ன? இந்த மணி பர்ஸு யாருக்கு சொந்தமானது? உண்மையான உரிமையாளரை கண்டுபிடிக்கணும், அவர்கிட்ட இந்த மணி பர்ஸை ஒப்படைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ ஏங்கிற ஒரு நபர் உங்ககிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. உங்கள் கையில் இருக்கிற மணி பர்ஸு என்னுடையது தான் ஏ சொல்கிறாரு. அதில் கொஞ்சம் பணம் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் மணி பர்ஸு உங்கள் கையிலே தான் இருக்குது, ஏங்கிற நபர்கிட்ட கொடுக்கல. இப்போ இன்னொரு நபர் வராரு, ஏபி. அந்த பிங்கிற நபர் உங்ககிட்ட என்ன சொல்கிறாரு? இது என்னுடைய மணி பர்ஸு, நான் தான் கீழே மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மணி பர்ஸ் மேலே உரிமை கோருகிறார். அப்போ இங்கே ஏ கோரிக்கையை முன் வைக்கிறாரு, பியும் கோரிக்கையை முன் வைக்கிறார். ரெண்டு பேர் ஒரே சப்ஜெக்ட் மேட்டருக்காக உரிமை கோருகிறார்கள். அப்போ இந்த கொஸ்டின் இங்கே என்ன வருது? ஹூ இஸ் ஆக்சுவல் ஓனர்? அப்போ இந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன செய்கிறீங்க? யூ கோ டு த கோர்ட். நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்க, ஒரு சூட்டை ஃபைல் பண்ணுறீங்க. அந்த சூட்டில் என்ன ரிலீஃப், என்ன ப்ரேயர் இருக்கும்? ஹூ இஸ் தி ஆக்சுவல் ஓனர் ஆஃப் திஸ் மணி பர்ஸ் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அந்த ரெண்டு பேர் ஏபி ரெண்டு பேர் உரிமை கோருகிறார்கள். இதில் உண்மையான உரிமையாளர் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்கள் நீதிமன்றத்தில் ஒரு சூட் ஃபைல் பண்ணுறீங்க இல்லையா? இந்த சூட்டுக்கு பேர் தான் இன்டர் பிளீடர் சூட்டுன்னு பேர். செக்ஷன் 88 சிபிசி, ஆர்டர் 35 சிபிசி. இதில் இந்த சப்ஜெக்ட் மேட்டரில் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாதிக்கு எந்த விதமான உரிமை கிடையாது. பிளைண்டிஃப் ஹேஸ் நோ இன்ட்ரெஸ்ட், நோ ரைட், நோ கிளைம் ஓவர் தி ப்ராப்பர்ட்டி. அவர் இந்த சூட்டை ஃபைல் பண்ணும்போது ஒரு அண்டர்டேக்கிங் கொடுக்கணுமா? இந்த சப்ஜெக்ட் மேட்டரில் எனக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அண்டர்டேக்கிங்கோடு சேர்த்து தான் இந்த சூட்டையே ஃபைல் பண்ண முடியும். The plaintiff has to give an undertaking that he has no interest over the subject matter. இது mandatory, இந்த undertaking. இப்போ இன்டர்பிளீடர் சூட்டுக்கு தேவையான அந்த எசென்சியல் ஆர் கண்டிஷன்ஸ் டு ஃபைல் அண்ட் இன்டர்பிளீடர் சூட் எங்கே சொல்லப்பட்டிருக்கு? செக்ஷன் 88 சொல்லப்பட்டிருக்கு. எந்த மாதிரியான நிபந்தனைகள்? மணி, பணம் இருக்கணும், அல்லது மூவபிள் ப்ராப்பர்ட்டி இருக்கணும், அல்லது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்கணும். ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் முதல்ல இருக்கணும். இந்த சப்ஜெக்ட் மேட்டர் மேலே இரண்டு நபர்கள் உரிமை கோரணும்.
2 பேருக்கு இடையே போட்டி பிரச்சனை இருக்கணும். இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு சொந்தமானது அப்படின்னு டிஃபெண்டன்ட்டுகளுக்கு இடையே போட்டி இருக்கணும். இந்த கேஸில் வாதிக்கு என்ன சார் ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னா, வாதிக்கு வழக்கு செலவு தொகையை மட்டும் கேட்கறதுக்கு தான் உரிமை இருக்குது. அந்த சப்ஜெக்ட் மேட்டராக இருக்கக்கூடிய தொகையில் சொத்தில் உரிமை கோரிக்கை எதுவுமே கிடையாது. அப்புறம் வாதியோட வில்லிங்னஸ் சொல்லணும். என்ன, ஐ ஆம் ரெடி அண்ட் வில்லிங் டு ஹேண்ட் ஓவர் த சப்ஜெக்ட் மேட்டர், ஹேண்ட் ஓவர் த ப்ராப்பர்ட்டி டு ஆக்சுவல் ஓனர். இந்த நீதிமன்றம் யார் உரிமையாளர்னு தீர்மானிக்குதோ அந்த உரிமையாளர் வசம் இந்த சப்ஜெக்ட் மேட்டரை, இந்த ப்ராப்பர்ட்டியை ஒப்படைக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு அவர் அந்த ரெடினஸ் அண்ட் வில்லிங்னஸை கோர்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தமாக வேறு ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கு. அந்த வழக்கு இந்த டிஃபெண்டன்ட்டுகளுக்கு இடையே நடக்குது அப்படின்னு சொன்னால், அந்த வேறு ஒரு வழக்கிலேயே உண்மையான உரிமையாளர் யார் என்பதை தீர்மானிக்க முடியும். அப்படி ஏற்கனவே ஒரு வழக்கு உரிமையை தீர்மானிப்பதற்காக பெண்டிங்காக இருக்குது அப்படின்னா இந்த இன்டர்ப்ளீடர் சூட்டுங்கிறது வராது. அதே மாதிரி இந்த கேஸை ஃபைல் பண்ணுற வாதிக்கும் பிரதிவாதிகளில் யாராவது ஒருத்தர் கூட ஒரு ரகசிய உடன்படிக்கை, ரகசிய ஒரு ஒப்பந்தம் இருக்கக்கூடாது. வாதியும் பிரதிவாதிகளில் ஒரு நபரும் கொல்லியுடடாக இருக்கக்கூடாது. எந்த விதமான கொல்லாபரேஷனும் இருக்கக்கூடாது. இந்த கேஸு ஜெயிச்சதுன்னா நான் உனக்கு ஏதாவது செய்கிறேன்ப்பா அப்படின்னு ஏதாவது ஒரு பிரதிவாதி வாதியோட சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா இந்த சூட்டு நிலைக்காது. வாதிக்கு உண்மையான இன்டென்ஷன் இருக்கணும். இந்த சொத்து யாருக்கு சொந்தமானது, யாருக்கு பாத்தியப்பட்டது கண்டுபிடிச்சு அவர்கிட்ட ஒப்படைக்கணும். இந்த ஒன்று தான். அவர் வேற எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது. அதே மாதிரி இந்த இன்டர்ப்ளீடர் சூட் ஃபைல் பண்ண பிறகு பிரதிவாதிகளில் ஒருத்தர் வேற ஒரு சூட்டை ஃபைல் பண்ணுறாரு இதே ப்ராப்பர்ட்டியை பொறுத்து. அப்போ செக்ஷன் 10 சிபிசி படி நாம் என்ன பார்த்துருக்கிறோம், ரெண்டாவதாக எந்த சூட்டு ஃபைல் பண்ணப்படுகிறதோ அதை விசாரணைக்கு எடுத்துக்க கூடாது, விசாரணையை நிறுத்தி வைக்கணும். ஆனால் இங்கே எப்படி இந்த இன்டர்ப்ளீடர் சூட்டை நிறுத்தி வைக்கணும், ஸ்டே பண்ணி வைக்கணும். அந்த பிரதிவாதிகளில் ஒருத்தர் ஃபைல் பண்ணுற அந்த சூட்டை தொடர்ந்து நடத்துவாங்க. அதில் முடிவு ஏற்படுகிற வரைக்கும் இந்த இன்டர்ப்ளீடர் சூட்டுங்கிறது ஸ்டேயாக இருக்கும். இந்த இன்டர்ப்ளீடர் சூட்டில் ரியல் டிஸ்பியூட் இஸ் பிட்வீன் டிஃபெண்டன்ட்ஸ் ஒன்லி. அப்போ அந்த சொத்தின் மீது யாருக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறத பிரதிவாதிகள் தான் நிரூபிக்கணும். ஒரு இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா பார்டன் ஆஃப் ப்ரூஃப் யார் மேலே அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. இந்த சூட்டில் 2 பிரதிவாதிகள் உரிமை கோருகிறார்கள். அப்போ இந்த 2 பிரதிவாதிகளும் தான் அவங்களுக்கு இருப்பதாக சொல்லக்கூடிய உரிமையை சாட்சியங்கள் வாயிலாக நீதிமன்றத்தில் நிரூபணம் செய்யணும். வாதிக்கு எந்த விதமான பொறுப்பும் கிடையாது. அவர் அந்த சொத்தை ஒப்படைக்க தயாராக இருக்கேன் அப்படிங்கிறது மட்டும்தான். நாம் பார்த்துருக்குறோம், டெனண்ட் இருப்பார். அந்த டெனண்ட் வாடகையை கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே பிரச்சனை ஏற்படுது. 2 பேர் உரிமை கோர்றாங்க. இந்த சொத்து எனக்குன்னு ஏங்கிறவர் வராரு, இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி பி வராரு. அப்போ இந்த டெனண்ட் இன்டர்ப்ளீடர் சூட் ஃபைல் பண்ண முடியுமா அப்படின்னா, a suit by a tenant against 2 sets of landlords, 2 செட்டாக இருக்கிறாங்க landlords. The suit for a declaration which defendant has what right, எந்த பிரதிவாதிக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு தீர்மானிக்கிறதுக்காக இந்த டெனண்ட் சூட் ஃபைல் பண்ண முடியுமா அப்படின்னா, இஸ் நாட் பை வே ஆஃப் இன்டர்ப்ளீடர். இன்டர்ப்ளீடர் சூட்டு டெனண்ட் ஃபைல் பண்ண முடியாது. A tenant cannot file an interpleader suit against the landlord. A tenant cannot file an interpleader suit against the landlord. இது நல்ல மனசில் வச்சுக்கணும். அதே மாதிரி
2 பிரதிவாதியை சேர்த்து தான் இந்த சூட்டு ஃபைல் பண்ணியிருக்கிறாரு வாதி. இப்போ இதே சொத்தின் மீது உரிமை இருப்பதாக 3வது ஒரு நபர் நீதிமன்றத்துக்கு வராரு. அவர் எப்படி உள்ள சேர்றது இந்த கேஸில், அவரை எப்படி பார்ட்டியாக இம்ப்ளீட் பண்ணுறது? அந்த தேர்ட் பார்ட்டி ஆர்டர் 1 ரூல் 8ல் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி தன்னை ஒரு பார்ட்டியாக அதில் இணைச்சிக்கலாம். த கோர்ட் மே அண்டர் ஆர்டர் 1 ரூல் 8 order a party claiming to be interested in an interpleader suit on his own application. அந்த 3ஆம் தரப்பினர் தாக்கல் செய்கிற மனுவின் மீது அவரை ஒரு தரப்பினராக சேர்ந்து கொள்வதற்கு நீதிமன்றம் ஆர்டர் 1 ரூல் 8 கீழ் அனுமதி வழங்கலாம். ரூல் 8ல் சப்ரூல் 2ல் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கோர்ட் ஃபீ என்ன சார்? த வேல்யூவேஷன் ஆஃப் த சூட் இஸ் த வேல்யூ ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி இன் டிஸ்பியூட். டிஸ்பியூட்டில் இருக்கக்கூடிய சொத்து தான், அந்த சொத்தினுடைய மதிப்புக்கு கோர்ட் ஃபீ பே பண்ணணும். இப்போ இந்த இன்டர்பிளீடர் சூட்டில் வரக்கூடிய முடிவுக்கு மேலே மேல்முறையீடு வருமா என்னன்னு பார்த்தா அப்பீல் வரும். ஆர்டர் டிஸ்மிஸிங் இன்டர்பிளீடர் சூட் இஸ் அப்பீலபிள். Direction as to interpleading is appealable under Order 43 Rule 1. Interpleader சூட்டில் வரக்கூடிய முடிவுகளை பொறுத்து, ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்து ஆர்டர் 43 ரூல் 1க்கு கீழே அப்பீல் செய்ய முடியும். இந்த அளவுக்கு இன்டர்பிளீடர் சூட்டு ஒரு சின்ன கொஸ்டினாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா?